ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேபிகார்ன் வச்சு ஒரு ஃப்ரை தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இப்ப பேபிகார்னை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்ப இதை நல்லா பிரட்டிக்கலாம். இதுல கார்ன்ஃபிளவர் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போடுறேன். அதையும் பிரட்டிக்கலாம். கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு லைட்டா தண்ணி தெளிச்சா போதும், ரொம்ப தண்ணி தெளிக்க கூடாது. தண்ணி வந்து கையில இந்த அளவுக்கு நம்ம ஊத்திட்டு லைட்டா பெசரிக்கலாம். இப்போ நம்மளோட பேபிகார்ன் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடாயில நான் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாகவும் இதை போட்டு உடனே பொரிச்சிடலாம். இது வந்து நம்ம எப்போ சாப்பிட போறோமோ அந்த நேரத்துல இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு பெசரணும். தண்ணி தெளிச்சு ஊற வச்சிடாதீங்க. இப்போ எண்ணெயில கொஞ்சம் போட்டாச்சு. பேபிகார்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது பாட்டுக்குல ஒரு சைடு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப லைட்டா நம்ம திருப்பி விடலாம். நிறைய பேரு பேபிகார்ன் வந்து ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி வெந்நீர்ல போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணினாக்கா சாஃப்டா இருக்குமே தவிர கிறிஸ்பியா இருக்காது. இந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நல்ல கிறிஸ்பியா இருக்கும். நம்மளோட பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுறேன். இப்ப நம்மளோட பேபிகார்ன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.